கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே உங்களோடு சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களோடு என்ன பேசலாம் என்று நான் ஜெபத்தோடு என்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பின போது ஒரு வசனத்தை நான் நினைவு கூர்ந்தேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்ற வசனத்தை. நாம் அனைவரும் இருந்தவாறு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது மக்களாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவினால் போஷித்த ஆண்டவர், உம்முடைய தெய்வீக மன்னாவால் எங்களை போஷித்து இந்த பண்டிகையின் ஆசீர்வாதத்தை உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் தாங்கப்பா. என்னுடைய வசனம் வெறுமையாய் திரும்பாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அது எதற்காக அனுப்பப்படுகிறதோ அதை செய்து திரும்புவதற்கு ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம்ப்பா. கர்த்தாவே, எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு துதி செலுத்தி நாங்கள் திரும்பி செல்லும்படியாக உதவி செய்யுங்க. எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் நல்ல நிலங்களாக மாற்றுங்க. 30, 60, 100 அது பலம் தரும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் தகர்த்தெறிகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வேத வசனத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை சொன்ன உடனே புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆள், பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆள் எனக்கு ஞாபகம் வருது. மொர்தெக்காய்னு ஒருத்தர் இருந்தார். அவரை ஆண்டவர் கனம் பண்ணினார். அவரை எப்படியாவது அவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவருக்கு மேலுள்ள அதிகாரிகள் முயற்சி செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் மொர்தெக்காயை கனம் பண்ணினார். புதிய ஏற்பாட்டிலே 2 பேரை நான் நினைவு கூறுகிறேன். ஒன்று ஸ்தேவான், பிலிப்பு. திருச்சபை எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி ஒரு முடிவெடுத்தாங்க. இவங்க 2 பேரும் பந்தி விசாரிப்புக்கு ரொம்ப பொருத்தமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் வாசித்தால் 7ஆம் 8ஆம் அதிகாரத்திலே கடவுள் ஸ்தேவானையும் பிலிப்பையும் பந்தி விசாரிப்புக்கு மாத்திரமல்ல அற்புதமாய் ஊழியத்திலே பயன்படுத்தினதை நீங்கள் பார்க்கலாம். பிலிப்பு திடீர்னு காணப்படாமலாம் போயிட்டார். அப்படி 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தர் கூட இந்த மாதிரி தெரியல. அவ்வளவு அற்புதமாய் கடவுள் ஸ்தேவானையும் பிலிப்பையும் பயன்படுத்தினார். திருச்சபை அவர்களை பந்தி விசாரிப்புக்கு என்று நியமித்தது. தேவனோ அதைவிட மேலாக அவர்களை கனம் பண்ணி ஊழியத்திலே பயன்படுத்தினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை இந்த உலகமும் பிறரும் உங்களை பயன்படுத்த முடியாமல் இருக்கலாம், உங்களை அலட்சியம் பண்ணலாம், அசட்டை பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நான் இந்த நாளிலே பண்ணுகிற ஆண்டவர் கொடுக்க போகிற வார்த்தைகளை ஒரு சின்ன கோரஸா நான் படித்திருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு பாடுகிறேன். நீங்க படிச்சிடலாம். அதை ரொம்ப எளிதாக படித்து விடுவீர்கள் என்று நம்புகிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வசனம் தான் நான் படிக்கிறேன். முதல்ல கவனிங்க, அப்புறம் பிரசங்கம் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிதானா? நீ என்னை கனம் பண்ணுவாய், நான் உன்னில் கனமடைவேன். நீ கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. ஒரு தடவை நான் படித்த பிறகு எல்லாரும் படிக்கும்போது நான் சொல்றேன், அப்போ போடுங்க. இப்போ கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க, சரியா? அல்லது எனக்கு படிக்க முடியாது இல்லை. சரி. நீ என்னை கனம் பண்ணுவாய், நான் உன்னில் கனமடைவேன். பொருளால் விளைவின் முதற்பலனால்
பரிசுத்த பாதையின் பாடுகளால் பொருளால் விளைவின் முதற்பலனால் பரிசுத்த பாதையின் பாடுகளால் தரித்திரருக்கு கொடுப்பதினால் தவறாமல் அவர் நாளில் மகிழ்வதினால் தரித்திரருக்கு கொடுப்பதினால் தவறாமல் அவர் நாளில் மகிழ்வதினால் நீ என்னை கனம் பண்ணுவாய் நான் உன்னில் கனமடைவேன். இந்த 2 லைன் படிச்சு பார்க்கலாமா? நான் படிக்கும்போது படிப்பீங்களா? நீ என்னில் கனம் பண்ணுவாய் நான் உன்னில் கனமடைவேன். திரும்ப நீ என்னை கனம் பண்ணுவாய் நான் உன்னில் கனமடைவேன். ஒரு முறை பொருளால் விளைவின் முதற்பலனால் பாடுங்கள். பரிசுத்த பாதையின் பாடுகளால் பொருளால் விளைவின் முதற்பலனால் பரிசுத்த பாதையின் பாடுகளால் தரித்திரருக்கு கொடுப்பதினால் தவறாமல் அவர் நாளில் மகிழ்வதினால். ஓகே, நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை கனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். கனம் என்ற வார்த்தை, மகிமை என்ற வார்த்தை, இந்த இரண்டுக்கும் எபிரேய வேதாகம் ஒரே வார்த்தை தான் சொல்கிறது. காபோத் என்ற ஒரு வார்த்தை சொல்கிறது. காபோத் இந்த வார்த்தை நமக்கு தெரியும், நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். சாமுவேலின் புத்தகத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் விடுகிறார்கள். அதற்கு பெயர் இக்காபோத். அப்படித்தானே? கேட்டிருக்கீங்களா? 1 சாமுவேல் 4வது அதிகாரத்திலே இருக்கும் இக்காபோத். இக்காபோத்னா மகிமை இஸ்ரவேலை விட்டு அற்று போயிற்று அர்த்தம். இக் என்றால் நெகேஷன், எதிர்மறை. காபோத் என்றால் மகிமை. ஆகவே இக்கபோத் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த மகிமை கனம் இந்த இரண்டிற்கும் பழைய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை காபோத் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நம்மை கனப்படுத்துகிறார், எப்போது நம்மை கனப்படுத்துகிறார், எப்போது நம்மை மேன்மைப்படுத்துகிறார், நம்மை மகிமையடை செய்கிறார் என்றால் எப்பொழுதெல்லாம் அவருக்கு நாம் கனம் செலுத்துகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை உயர்த்தி காட்டுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மிலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட வேத வசனங்களை நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? நீதிமொழிகள் 3:9. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. ஆண்டவரை கனப்பண்ணுவதற்கு ஒரு வழி. என்ன வழியாம் என்றால், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. அன்பானவர்களே, ஏதோ சேகரத்துக்கு நிறைய தேவைப்படுது, 80 லட்சத்துக்கு ஒரு கட்டடம் கட்ட வேண்டியிருக்கு, 1 கோடி ரூபாய் தேவைப்படுது, சரி கொஞ்சம் காணிக்க போட்டு போவோம், அப்படி இல்லை. இட்ஸ் நாட் தட். அன்பானவர்களே, நீங்கள் எல்லாரும் பையா வச்சிருக்கீங்க. இங்க பை வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அங்க கொண்டு வச்சிருக்காங்க. எதற்காக? கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஏதோ சேகரத்துக்கு கொஞ்சம் காசு சேரட்டு, அப்படி இல்லை. இட்ஸ் நாட் தட். அப்படி அல்ல. நான் என்னை நேசித்த ஆண்டவர், எனக்கு ஜீவன் தந்திருக்கிற ஆண்டவர், எனக்கு உழைக்க பலன் தந்த ஆண்டவர், உழைப்பின் பலனை ஆசீர்வதித்த ஆண்டவர், உழைப்பின் பலனை அனுபவிக்க சுகம் தந்த ஆண்டவர், அவரை நான் கனப்படுத்துவேன். அவர்தான் தந்தார், அவர்தான் எனக்கு தந்தார்.
அவர்தான் இந்த ஜீவன் தந்தார், அவர்தான் எனக்கு வயல் தந்தார், அவர்தான் விதைக்க பலன் தந்தார், அதுல அறுவடை அவர்தான் தந்தார். அதற்குரிய எல்லா ஆசீர்வாதத்தை, அதை உண்ணக்கூடிய கிருபை அவர்தான் தந்தார். ஆகவே நான் அவரை கனம் பண்ணுகிறேன், அவருக்கு கொடுக்கிறேன். மகிழ்ச்சியோடு என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவரை நான் கனம் பண்ணுவேன் என்ற உணர்வோடு கொடுப்பது. சிலர் கொடுத்தது மறக்கவே செய்யாது பாருங்க, சிலர் கொடுத்தது மறக்கவே செய்யாது. ஒரு முறை ஒரு ஜனவரி 1ஆம் தேதி இரவு ஜெப கூட்டம் போதகர் வீட்டிலே முடிந்த பிறகு, எங்களுடைய வீட்டிலே முடிந்த பிறகு, ஒரு தகப்பனார் ஒரு குழந்தையை அழைத்துக் கொண்டு வருகிறார். அந்த பொண்ணு ஒரு 3 நாளா படிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா வச்சுட்டு கூப்பிட்டு வந்தார். ஐயா, என் மகா உங்களுக்கு கொடுக்க காணிக்க வச்சிருக்கா ஐயா என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமா போச்சு, இந்த சின்ன பிள்ளை என்ன காணிக்க வச்சிருக்கு என்று சொல்லி கேட்டு, காலையில இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொல்லி ஒரு 25 lakhs தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் 25 லட்சம் தேவைப்பட்டது. கோயில் அனௌன்ஸ் பண்ணேன். பாருங்க, அந்த குழந்தைக்கு என்ன புரிஞ்சிச்சோ தெரியல. வீட்டுல போய் அவங்க அப்பாட்ட, ஐயா காலையில சொன்னாங்க எங்க பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அந்த உண்டியல்ல வீட்டுல ஏதோ சொந்தக்காரங்க எல்லாம் வரும்போது 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படிலாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல, அதெல்லாம் சேர்த்து வச்சு 5000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டொனேஷன். 5000 ரூபாய். ஹல்லேலூயா. மறக்கவே இல்லை எனக்கு அது. அந்த அப்பாவின் கையில கூட்டிட்டு, ஐயா உங்க கையில தான் அவ தருவாளாம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த 5000 ரூபாய் வாங்கி நான் ஜெபித்து அந்த குழந்தையை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்து சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினேன். அன்பார்களை மறக்கவே முடியல. இன்னொரு முறை ஒரு பெரிய மண்டபம் கட்ட வேண்டியது இருந்தது, பணம் தேவைப்பட்டது. அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா பேர் பத்மா. அப்ப நான் சொன்னேன், அங்க இருக்கிற குடும்பங்கள் 700-800 குடும்பம் இருந்தாங்க, ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா போதும், இந்த வேலை ரொம்ப லேசா முடிஞ்சிடும் என்று சொன்னேன். கட்டாயம் கொடுக்கணும் இல்லை, முடிஞ்சவங்க கொடுங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா வந்தாங்க, ஐயா நான் 5000 ரூபாய் தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு தெரியும் அவங்க ஒரு சின்ன கிளினிக் முன்னால பெருக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க எதுக்கு 5000 ரூபாய்? நான் சொன்னேன், உங்களெல்லாம் நான் சொல்லல, முடிந்தவங்கள தான் செய்ய சொன்னேன். இல்ல இல்ல நான் ஏசப்பாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னா. பாருங்க, நான் கேட்டேன் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கேட்டேன். 3000 ரூபாய் சம்பளம். அவங்க எவ்வளவு கொடுக்கங்க, எப்படி கொடுப்பீங்க நீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லையா 500 ரூபாயா 10 மாசத்துல நீங்க சொன்ன மாதிரி 5000 ரூபாய் கொடுத்துருவையா என்று சொன்னாங்க. அவங்க நிலைமை என்ன, கணவன் கிடையாது அந்த அம்மாக்கு, ஒரே ஒரு மகன், அவர் மதுபான பிரியர், ஒரு நாள் ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டார். திருமணம் பண்ண இடத்துல அந்த மருமகளை போட்டு அடிப்பாரு. ரொம்ப ரொம்ப நல்ல தரமான நபர் இல்ல. ஒரு சின்ன பையன், அவர் 4ஆம் 5ஆம் படிக்கிறான், அவனை அந்த அம்மா தான் படிக்க வைக்கிறாங்க. மகன் உதவியும் கிடையாது. இவர்கள் ஆலயத்திலே சொன்ன உடனே ஐயோ நானும் கொடுப்பேன். மறக்கவே முடியல. கிறிஸ்துவுக்குள் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேத புத்தகத்திலே இந்த தாவீது பாருங்க, ஆண்டவர் தாவீதை எப்படியாய் கனம் பண்ணினார் பாருங்கள். தாவீது ஆண்டவர் அவ்வளவு நேசித்தார். நமக்கு அவர் செய்த தப்பெல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனா அந்த ஆளை ஆண்டவரை நேசித்த விதம், எங்க போனாலும் சரி அவர் பாதத்தில் வந்து விழுந்து விடுவார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 36வது அதிகாரத்திலே 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். 14வது வசனம் எல்லாரும் எடுத்து வாசிங்க. என்ன அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. 842வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல தாவீது என்ன சொல்றார் பாருங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இப்படி கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு திராணி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் கொடுப்பவர்களாக இருக்கிறோம், வாங்குகிறவர்களாக அல்ல அப்படின்னு அர்த்தம். நீங்க எங்கேயாவது முக்கியமான ஊர்ல பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்லாம் போங்க, அங்க யாராவது வந்து இப்படி கேட்பாங்கல்ல, காசு கேட்பாங்க. அன்பானவர்களே, அப்படி கேட்கிறவங்களா இல்ல, கொடுக்கிறவங்களா வச்சிருக்காரு ஆண்டவர். என்ன மகிழ்ச்சி பாருங்க. எனக்கு எப்பொழுதுமே ஒன்று ஞாபகத்திற்கு வரும். என்னுடைய
தகப்பனாரும் தாயாரும் ஆசிரியராக இருந்தார்கள். அந்த காலத்தில் இந்த அளவுக்கு சம்பளம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அந்த கிறிஸ்மஸ் டைமில் அட்வான்ஸ்னு ஒரு 1000 2000 கொடுப்பாங்க, கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ பொதுவாக நானும் என்னுடைய தங்கையும் யோசித்திருக்கிறோம், இந்த தடவை கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் வர்ற நேரம் அப்பாவை இதை வாங்க சொல்லலாம், அம்மாவை இதை வாங்க சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் பல வருடங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எப்படி தான் ஒரு சிலருக்கு தெரியுமோ தெரியல, கரெக்டாக அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு வர்றம்போது அடுத்த நாள் அவங்க நிற்பாங்க வீட்டில், இந்த மாதிரி என் மகனுக்கு இப்படி ஒரு பெரிய அவசரம், எப்படியாவது கொஞ்சம் கடன் தாங்க சார் அப்படிம்பாங்க. உடனே என்னுடைய தகப்பனார் சந்தோஷமாக எடுத்து கொடுத்துருவார். நம்ம ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிரும். 2-3 நேரம் அப்படி ஆயிடுச்சு. உடனே நான் சொன்னேன் ஒரு நாள், யாராவது வந்தா உடனே அட்வான்ஸ்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றீங்களே, நாங்களும் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கோம், இந்த தடவை இப்படி செய்யலாம்னு யோசித்தோம், இப்படி செய்துட்டீங்களே என்ன அப்படின்னு கேட்ட போது என்னுடைய தகப்பனார் ஒரு முறை அழகாக பதில் சொன்னார். தம்பி, அவங்க தாங்கன்னு கேட்க வந்திருக்கிறாங்க, ஏசப்பா நம்மளை கொடுக்கிறவங்களா வச்சிருக்காரு, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கொடுப்பவர்களாக வைத்திருக்கிறார். அதான் கொடுப்பதற்கான திராணி உடையவர்களாக வைத்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிப்போம் மனப்பூர்வமாய். ஏசப்பாவுக்கென்று, தேவனுக்கென்று, நாம் நேசிக்கிற ஆண்டவருக்கென்று, நம்மை இதுவரை நடமாட வைத்திருக்கிற கடவுளுக்கென்று, நமக்கு ஜீவன் தந்து ஒவ்வொரு நிமிஷம் நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவருக்கென்று மகிழ்ச்சியாய் நாம் கொடுக்கிறோம், சந்தோஷமாய் கொடுக்கிறோம். ஆண்டவரை நாம் கனம் பண்ணுகிறோம். அப்பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். எல்லாம் அவருக்கு தான், நமக்குரியது இல்ல. கொஞ்ச காலம் தான் நமக்குரியது. நிறைய நேரம் நாம எல்லாம் பெர்மனண்டா எல்லாம் நமக்குரியதான் நினைக்கிறோம். அப்படி இல்லை, கொஞ்ச காலம் தான். எல்லாவற்றையும் கொஞ்ச காலம் அனுபவிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கொஞ்ச காலம் கழிச்சு எதுவுமே நமக்கு கிடையாது, எல்லாம் அவருக்குரியது தான். அவர் எவ்வளவு நாள் பெர்மிஷன் கொடுக்காரோ அவ்வளவு நாள் தான் எதையுமே நாம் அனுபவிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இந்த அலெக்சாண்டர் கிரேட்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் மரிக்க போற நேரத்தில் கூப்பிட்டு 3 கண்டிஷன் சொன்னாராம், 3 காரியம் செய்ய சொன்னாராம். ஒன்னு சொன்னாரா, என்ன சொன்னாரான்னா, என்னை ட்ரீட் பண்ண டாக்டர் தான் சுமக்கணும்னு சொன்னாராம். ஏன்னா மருத்துவரால உயிரை பிடிச்சு வைக்க முடியாது, கொஞ்ச நாள் போஸ்ட்போன் வேணா பண்ணலாம் இல்லையா, டாக்டர் தான் தூக்கணும்னு சொன்னாராம். அப்புறம் சொன்னாரா, இந்த காசெல்லாம் செதறிட்டே போங்க, ஏன்னா இது எதுவுமே நான் இப்ப கொண்டு போகல. அப்புறம் அந்த பெட்டியில 2 ஓட்டை போட்டு கையை 2 வெளியே போட்டிருக்கேன். மனிதன் எதுவும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இதயம் கொடுத்திருக்கிறார், கொடுக்கக்கூடிய திராணி கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிப்போம். நாம் கொடுக்கும் போது, நாம் அவரை கனம் பண்ணும் போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். நாம் ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவதை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்து நிச்சயமாக ருசிக்கலாம். ஆகவே முதலாவதாக நாம் இவ்வாறு நாம் கற்றுக்கொண்டோம். நீ என்னை கனம் பண்ணுவாய், நான் உன்னில் கனம் அடைவேன். பொருளால் விளைவின் முதற்பலனால், பரிசுத்த பாதையின் பாடுகளால், தரித்திரருக்கு கொடுப்பதினால், தவறாமல் அவர் நாளில் மகிழ்வதினால். முதல் பாயிண்ட் பார்த்தோம். பொருளால் விளைவின் முதற்பலனால் தேவனை கனம் பண்ணுவோம். மொர்தேக்காயை கனம் பண்ணினாதே ஆண்டவர், பிலிப்புவையும் ஸ்தேவானையும் கனம் பண்ணின ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த ஆண்டிலே சிறப்பாய் எங்கே நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ அங்கே உங்களை கனமடைய செய்வாராக. இரண்டாவதாக மற்றொரு வேத வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். உங்களால் தூஷிக்கப்படுகிறார், அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுத்தப்படுகிறார். ஆண்டவர் மகிமை அடைகிறார் அல்லது கனப்படுத்தப்படுகிறார் எப்பொழுது தெரியுமா? நம்ம நல்லது செய்து பாடுபடும் போது. சில நேரத்தில் நம்ம சில நல்ல காரியங்களை முயற்சி பண்ணுவோம் பாருங்க, அதுல சில பிரச்சனைகள் ஆயிரும், சில கஷ்டங்கள் நமக்கு வரலாம், சில சின்ன காரியங்கள் இழக்க வேண்டிய ஒரு காரியம் வரலாம், தவறாக நம்மை புரிந்து கொள்ளாமல் விமர்சிக்கப்பட வேண்டிய காரியங்கள் வரலாம். ஆனால் இங்கே பேதுரு எழுதுகிறார், அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா.
நன்மை செய்வதற்கு தயங்கி விடக்கூடாது. அன்பானவர்களே, சரியான காரியத்திலே துணிவான தீர்மானங்கள் எடுக்க நாம் தவற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நன்மைக்காக பாடுபடுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் கனமடைகிறாராம். Whenever we suffer for the sake of Christ, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் துன்பப்படும் போதெல்லாம், நன்மை செய்வதற்காக நாம் துன்பப்படும் போதெல்லாம் தேவன் கனப்படுத்தப்படுகிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. போலிகார்ப் என்ற ஒருவரை பற்றி நான் வாசித்திருக்கிறேன். அவருடைய காலம் கிபி 156 என்று நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். கிறிஸ்துவுக்கு பிறகு 156வது வருஷத்துல வாழ்ந்தவர். இயேசுவின் சீடர்கள், அவங்க சீடர்கள், அதுக்கு அடுத்த பேட்ச், திருச்சபையின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் எல்லாம். அவரை ஆண்டவராய் இயேசுவை சொன்னதற்காக அவரை கைது செய்கிறார்கள். கைது செய்து அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ அங்க இருந்த அவருக்கு அந்த தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டியவர்கள் அவரை பார்க்கிறாங்க. 86 வயசு அவருக்கு. நல்ல நீள தாடியோடு ஒரு பிரைட்டான முகத்தோடு அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவங்க பார்த்து, உங்களை பார்த்தா உங்களுக்கு தண்டனை கொடுக்க விருப்பம் இல்லையா? உங்களை பார்த்தா, உங்க முகத்தை பார்த்தா அவ்வளவு பிரகாசமா இருக்கு, உங்களையா நாங்க தண்டனை கொடுக்கணும்? ஒண்ணு இல்ல, இயேசு கர்த்தர் அல்ல என்று சொல்லிவிட்டால் போதும், உங்களை விட்டுலாம். இயேசுவை ஆண்டவர் என்பதை மறுதலிக்க வேண்டும், அவ்வளவுதான், விட்டலான்னு சொல்றாங்க. அவர் இப்படி சொன்னாராம், 86 years I have served him and he never did me any wrong. How can I blaspheme my king who saved me? 86 ஆண்டுகள் நான் அவரை சேவித்தேன், ஒரு நாளும் அவர் எனக்கு தீமை செய்யவில்லை. எப்படி என் தேவனை நான் மறுதலிப்பேன்? எப்படி என் ராஜாவை நான் மறுதலிப்பேன்? என்னை ரட்சித்த என் ராஜாவை மறுதலிப்பேன் என்று சொன்னாராம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, ஒரு சின்ன காரியத்தில் நாம உண்மையை சொன்னா அதனால ஒருவேளை சின்ன பாதிப்பு நமக்கு வரும் இல்ல, அதுக்காக தவறாக நாம் சொல்லிவிடுகிறோம் சில நேரத்தில். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் ஒருவேளை சாதாரணமா சொன்னா என்ன, பார்த்து எழுதுனா கொஞ்சம் மார்க் கூட கிடைக்கும், கொஞ்சம் மார்க் குறைய கிடைச்சா கூட பரவாயில்ல, கடவுளுக்காக கரெக்டா எழுதுவோம்னா கொஞ்சம் மார்க் வேணா குறைய கிடைக்கும். ஸ்கிரிப்சர் எக்ஸாம்ல சில ஆட்கள் அது பாட்டுக்கு பக்கத்துல பார்த்து எழுதுறாங்க, எனக்கு அதெல்லாம் ஜீரணிக்கவே முடியறது இல்லை, அதுக்கு பார்க்கறதுக்கு 2 பேர் போட வேண்டியிருக்கு, ரொம்ப பரதாபம். அன்பானவர்களே, சின்ன சின்ன இழப்புகள். இப்ப யாரும் நம்மள சிலுவையில் அடிக்கல, யாரும் கம்புல கையை சுத்தி வச்சு எரிக்கல. இவர் என்ன செய்தாங்கன்னா உயிரோட தீயரிச்சு கொண்டாங்க போலிகார்ப். அவர் ஆண்டவரை மறுதலிக்காதபடியினால் உயிரோடு தீயிட்டு கொளுத்தினார்கள். நமக்கு தெரியும், இந்த ஸ்டெயின்ஸ் அவரையும் அவருடைய பிள்ளைகள் பிலிப், தீமத்தை உயிரோட எரித்தார்கள். அந்த அம்மாட்ட போய் கேட்டாங்க, உங்கள் கணவரை கொன்றவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொன்னாங்க. நமக்கு மிஞ்சி போனா ஒரு அடி நிலம் நம்ம வயக்காட்டுல எடுத்திருப்பாங்க, அவ்வளவுதானே இல்லையா? கொஞ்சம் இழந்திருப்போம். இல்லைன்னா ஒரு சின்ன காரியத்துல நம்மள ஒருவேளை பேர் சொல்லலாம், ஐயா நன்றி சொல்லும் போது விட்டுருப்பாங்க, வேற ஒண்ணு நடந்திருக்க, அவ்வளவுதான் நடந்திருக்கும். இப்ப ஒண்ணு யாரும் சிலுவையில அடி இருக்கிற அளவுக்கு ஒண்ணு பிரச்சனை இதுவரை கடவுள் நம்ம சமூகத்துல நம்ம பக்கத்துல கொண்டு வரல. சின்ன சின்ன காரியங்கள் ஒருவேளை நம்மை கண்டுகொள்ளாமல் விட்டுருப்பாங்க, நம்மளை அலட்சியம் பண்ணிருப்பாங்க, நம்மகிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை, ஒருவேளை கோபத்துல அவங்க இருக்கும்போது நம்ம ஏதாவது பேசியிருப்போம், வருத்தத்துல ஒண்ணு பேசியிருப்பாங்க. அதனால அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து சின்ன சின்ன துன்பங்கள், சின்ன சின்ன அலட்சியங்கள், நம்மை கண்டுகொள்ளாமல் போயிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒருவேளை நன்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்க மாட்டாங்க. சில வேளைகள்ல சின்ன விஷயங்கள்ல குடும்பங்களே ஒருவருக்கு ஒருவர் உறவில்லாமல் இருக்கும். நாம் ஒன்றும் பெரிய துன்பத்தை சகிப்பதற்கு இப்ப அழைக்கப்பட்ட மாதிரி தெரியல. இந்த காலகட்டத்தில் இன்னும் வர்ற வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு. இன்று நாம் சுதந்திரமாக ஆராதிக்கிறோம். இவ்வளவு பெரிய பெரிய இழப்புகள், பெரிய கஷ்டங்கள், பெரிய வேதனைகள் இல்லை, சின்ன சின்ன காரியங்கள். நம்ம கூட பிறந்தவங்க ஏதோ ஒண்ணு கொஞ்சம் எடுத்துட்டாங்க, நமக்கு தர வேண்டியதை கொஞ்சம் தரல, சின்ன சின்ன காரியங்கள். இந்த துன்பத்தையோ இதை கூட சகிக்க முடியாமல்
கடவுளுடைய நாமத்திற்கு அவகீர்த்தியாக, கடவுளுடைய மக்கள் என்று நம்மை சொல்லுகிறவர்கள் இவங்களா கடவுளுடைய பிள்ளைகளை இப்படி கடந்து சண்டை போடுறாங்க அப்படி சொல்லி பின்வாங்கும் அளவுக்கு நாம் சில வேளைகளிலே நடந்து கொடுக்கிறோம். Let us honor God. நாம் தேவனை கனப்படுத்துவோம். நான் நல்லது செய்ததற்காக அல்லது நீதியானது செய்ததற்காக, இயேசுவை முன்னிறுத்தினதற்காக. அன்பானவர்களே, நாம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம், கொஞ்சம் இழப்புகள் வரலாம், சில அலட்சியங்கள் வரலாம், சிலர் நம்மை வேதனைப்படுத்தலாம், சிலர் தவறாக நம்ம புரிந்து கொள்ளாமல் ஏதாவது பேசிவிடலாம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், நம்மால் மகிமைப்படுகிறார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் நன்மை செய்து உங்களுடைய நன்மை தூஷிக்கப்படுகிறதோ, நீங்கள் நன்மை செய்து தவறாய் விமர்சிக்கப்படுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவராய் இயேசுவுக்காக ஒரு காரியத்தை செய்து நீங்கள் பாராட்டப்படவில்லையோ, இல்லை என்றால் உங்களை மக்கள் கண்டுகொள்ளவில்லையோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் யோசியுங்கள், உங்களில் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு எதுக்கு எவன் என்ன நான் கண்டுக்கிறான், எவ்வளவு நல்ல வேலை செய்தேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு ஒதுங்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை வைக்கவில்லை. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். அவருடைய நேரம் வரும்போது அவர் உங்களை கனப்படுத்துவார். அன்பானவர்களே, முதலாவது நாம் சொன்னோம், பொருளால் விளைவின் முதற் பலனால் தேவனை கனப்படுத்துவோம். இரண்டாவதாக, இந்த பரிசுத்தமான கடவுளை பின்பற்றும் பாதை அகலமான பாதை அல்ல, அது இடுக்கமான பாதை. அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் சொல்கிறது. அந்த இடுக்கமான பாதையிலே சில வேளைகளிலே சில இழப்புகள் வரலாம், சில வேதனைகள் வரலாம், சில நிந்தனைகள் வரலாம், சிலர் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், சிலர் எப்பொழுதுமே நம்மை எதிர்க்கலாம், நமக்கு விரோதமாக காரியங்களை செய்யலாம், தவறாக நமக்கு விரோதமாக ஒரு பெட்டிஷன் எழுதிடலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு கடுமையான வார்த்தையை நமக்கு சொல்லிவிடலாம். இயேசுநாதர் அளவுக்கு நாம் ஒன்றும் பாடுபடவில்லை அன்பானவர்களே. ஆண்டவராய் இயேசுவின் அளவுக்கு அவர் தம்முடைய பாடுகளினால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பிதாவை மகிமைப்படுத்தினார். நமக்கு வருகிற சின்ன சின்ன உபத்திரவங்கள், பாடுகள், இழப்புகள், கஷ்டங்கள், இவைகளின் வழியாக தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் அன்பானவர்களே. நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன், இந்த சிலுவையில அறியும் போது எல்லாரும் சிலுவையில அறையும் சத்தம் போட்டான் பாத்தீங்களா? அப்ப இந்த லாசருவாது வந்து ஐயா என்னதான் உயிரோட எழுப்பினாரு, செத்து போயிருந்தேன், இவரை சிலுவையில அறையாதங்கன்னு சொல்லி எவனாவது சத்தம் போட்டானா பாருங்க. குஷ்டரோகி 10 பேர் சுகமானா பாருங்க. அதுல ஒருத்தர் நன்றி சொல்லலாம், அடுத்து எவனாவது 2 பேர் என் குஷ்டத்தை சுகமாக்குனாருப்பா, இவர் அடிக்காதங்கப்பா நல்லவர், இன்னும் 4 குஷ்டரோகியை சுகமாக்கட்டு எவனாவது சொன்னானா பாருங்க. 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேருக்கு சோறு போட்டாரு. எத்தனை தடவை எனக்கு சோறு போட்டிருக்காரு, விட்டுருங்கப்பா கொஞ்ச நாள் கூட கொஞ்சம் பேருக்கு சோறு போடுங்க. என்னைக்காவது யாராவது அந்த சிலுவையில் அறையும் போது யாராவது சொன்னாங்களா பாருங்க? யாருமே சொல்லல. அன்பானவர்களே, கடவுளுக்காக நிற்கும் போது, ஆண்டவருக்காக நன்மையான காரியங்களை நாம் செய்யும் போது ஒருவேளை தனிமைப்படுத்தப்படலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களால் மகிமைப்படுகிறார், அவர் உங்களை கனப்படுத்துவார். ஆகவே தான் நாம் பாடினோம், நீ என்னை கனம் பண்ணுவாய், நான் உன்னில் கனமடைவேன், பொருளால் விளைவின் முதற்பலனால் பரிசுத்த பாதையின் பாடுகளால். பாடுங்க பார்க்கலாம். நீ என்னை கனம் பண்ணுவாய், நான் உன்னில் கனமடைவேன். பாடுங்கள். நீ என்னை கனம் பண்ணுவாய், நான் உன்னில் கனமடைவேன், பொருளால் விளைவின் முதற்பலனால் பரிசுத்த பாதையின் பாடுகளால், பொருளால் விளைவின் முதற்பலனால் பரிசுத்த பாதையின் பாடுகளால், தரித்திரருக்கு கொடுப்பதினால் தவறாமல் அவர் நாளில் மகிழ்வதினால், தரித்திரருக்கு கொடுப்பதினால் தவறாமல் அவர் நாளில் மகிழ்வதினால், நீ என்னை கனம் பண்ணுவாய், நான் உன்னில் கனமடைவேன். யாராவது வாசிக்கலாம்? நீதிமொழிகள் 14:31. நீதிமொழிகள் 14:31. தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். அன்பானவர்களே, நாம் காணிக்கைகளை செலுத்துவதனால் தேவனை கனம் பண்ணுகிறோம். We honor God, so we give our offering. நாம் கர்த்தரை கனப்படுத்தி அவருக்கு காணிக்கை செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நீதிக்காக
நன்மைக்காக, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திற்காக தனிமைப்படுத்தப்பட்டு பாடுபடுத்தப்பட்டு துன்பங்களுக்கு நம்மை உட்படுத்திக் கொண்டு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, தரித்திரருக்கு தயை செய்கிறபடியினால் கடவுளை கனப்படுத்துகிறோம். என்ன அற்புதமான ஒன்று இல்லையா அன்பானவர்களே? ஒருவேளை தரித்திரரை தேடி செல்ல வேண்டியதில்லை. நாம் இருக்கிற எல்லா இடங்களிலேயும் தேவையோடு இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஒருவேளை நாம கூட மறந்துடலாம். ஆனா தேவை சந்திக்கப்பட்ட மக்கள் கூட சில நேரம் மறக்கிறது இல்லை. அவங்க மறந்தாலும் நம்மை நினைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்மை கனம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் நான் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு குடும்பத்திலே ஒரு தம்பியை சந்தித்தேன். அவங்க வீட்டில் 3 பெண் குழந்தைகள், அவர் 4வது பையன். அவர் அந்த நேரத்தில் இந்திய மிஷனரி சங்கத்திற்காக 40 பிள்ளைகளை தாங்கினார். அப்போ எவ்வளோ 600 ரூபாயா 500 ரூபாய் ஏதோ. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி தம்பி இதை செய்றீங்க என்று சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஒரு KNH ஹோம்ல இருந்து படித்தேன். எங்க அப்பா மதுபானத்துக்கு அடிமையா இருந்தாங்க. எங்க எல்லாரையும் ஹோம்ல தான் சேர்த்தாங்க. அதனால தான் நாங்க எல்லாரும் படிச்சோம். இப்ப எல்லாரும் நல்ல உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறோம். அதனால நான் யோசித்தேன், என்ன மாதிரி படிக்க முடியாத பிள்ளைகள் ஒரு 40 பேரை படிக்க வச்சானே, மாசந்தோறும் படிக்க வச்சேன் சொன்னார். பிறகுதான் நான் கேள்விப்பட்டு அவரை பற்றி விசாரிக்கும் போது 100 பேரை படிக்க வைக்கிறாரா, ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய். 1 லட்சம் ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கும் அளவுக்கு கடவுள் அவருடைய வாழ்வை உயர்த்தி இருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு முறை ஒரு போதகரிடத்திலே ஒரு பெண், ஒரு ஆசிரியை சொல்றாங்க, ஐயா நான் இன்னைக்கு இங்க வேலை செய்யறேன், ஏன் தெரியுமா? நான் அழுதுட்டு நின்னேன் உங்க வீட்டுல, நீங்க தான் ஃபீஸ் கட்டினீங்க, அதனால தான் நான் இன்னைக்கு இங்க நிற்கிறேன். என்ன மகிழ்ச்சியான செய்திகள் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆகவே ஆண்டவரை கனம் பண்ணுவோம். ஏழைகளுக்கு தயை காட்டுகிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான், அவரை கனம் பண்ணுகிறான். அவரை ஒடுக்குகிறவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன். ஆகவே நாம் எப்படி கர்த்தரை கனம் பண்ணுகிறோம்? நம்முடைய காணிக்கைகளால், பொருளால், விளைவின் முதற்பலனால். முதல் மாச சம்பளத்தை ஏசப்பா கொண்டு கொடுத்துறோம். அது 2 ரூபாயா இருக்கலாம், 200 ரூபாய் இருக்கலாம், 2000 ரூபாய் இருக்கலாம், 2 லட்சம் ரூபாய் இருக்கலாம், 20,000 ரூபாய் இருக்கலாம். ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், ஆசையோடு கொடுக்கிறோம். ஏசப்பாவுக்கு கொடுக்கிறேன். நான் இந்த ஏழை விதவை கொடுத்ததை பற்றி ஒரு புத்தகத்தில் வாசிக்கும் போது இப்படி எழுதிருந்துச்சு, எருசலேம் தேவாலயத்தில் ஒரு லோயர் லிமிட் இருந்துச்சான், 2 காசு. ஸோ அந்த 2 காசு போட்டா, ஏன்னா அதுக்கு கீழே போட முடியாதான். சில நேரம் நாம கூட ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டா பரவாயில்லன்னு யோசிக்கிறேன். ஏன்னா சில நேரத்தில் நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்வதில்லை. சில நேரம் பை வச்சது வந்துட்டு யோசிக்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் என்னுடைய வாழ்க்கையில இதுக்கு குறைச்சி போடக்கூடாது அப்படி யோசிச்சிருக்கேன், ஒவ்வொரு ஸ்டெப்பா. அதனால வந்திருக்க ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்வியலை நான் ருசித்திருக்கிறேன். இதுக்கு குறைஞ்சி போடக்கூடாது, நம்ம ஆண்டவர் பெரியவர். ஏன்னா ஒரு முறை நான் ஒரு பட்டணத்தில் நிற்கும் போது, அப்ப என்கிட்ட 5 ரூபாயோ நம்ம காயின் இருந்துச்சு. ஒரு பிச்சை எடுக்கிற தாய்கிட்ட கொடுத்தேன், அவ திருப்பி கொடுத்துட்டாங்க, நீயே வச்சுக்க. எனக்கு கஷ்டமாயிட்டு, அவ்வளவு திமுறா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் என் மனசு பேசி, வேற அவளே கொடுத்துட்றா 5 ரூபாய் திருப்பி, இதுல வேற காணிக்க வேற போடுறியாங்க நீ. நம்ம ஆண்டவர் அவ்வளவு சாதாரணமானவரான்னு சொல்லி 2 காசு போட்டா கூட ஏத்துக்கிட்டாரு. ஆனா மீதி எவ்வளவு இருக்குன்னு பாக்காரு. அந்த பெண் கையில மீதி ஒண்ணுமே இல்லை போல, 100% இல்ல. நாம் நம்முடைய பொருளால் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், ஆசையோடு அன்போடு கொடுக்கிறோம். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம். நன்மை செய்து துன்பப்படும் போது கர்த்தர் கனப்படுத்தப்படுகிறார். தரித்திரருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் கனப்படுத்தப்படுகிறார். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரம் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 58வது அதிகாரம் 13, 14 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். ஏசாயா 58, 13, 14. பக்கம் 865. பக்கம் 865. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே
உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் ஓய்வு நாள் மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையின் நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை வாய்தை சொல்லிற்று. பூமியின் உயர்ந்த இடங்களிலே உங்களை ஏறி இருக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அன்பானவர்களை, எப்பொழுது ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிறார்? நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய பொருளால் விளைவின் முதற் பலனால் ஆண்டவருக்கு துதி செலுத்தும் போது. எப்பொழுது நம்மை கனம் பண்ணுகிறார்? நன்மை செய்து நாம் பாட அனுபவிக்கும் போது. எப்பொழுது நம்மை கனம் பண்ணுகிறார்? தரித்திரருக்கு கொடுக்கும் போது. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, கடைசியாக நாம் கர்த்தருடைய நாளை அவருக்கென்று நாம் ஆசரிக்கும் போது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார். அன்பானவர்களே, அப்படி கனப்படுத்தின பலரை நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தருடைய நாளை அவருக்கென்றே செலவிடுவோம். ஆராதனைக்காக, ஆண்டவருடைய வேலையை செய்வதற்காக, ஒருவேளை நம்முடைய குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கொஞ்ச நேரம் அவங்க கூட செலவழிப்பதற்காக கர்த்தர் அந்த நாளை நமக்கென்று வைத்திருக்கிறார், ஓய்வு நாளாக. அதை அவருக்கென்று செலவிடுவதின் வழியாக ஆண்டவரை நாம் கனம் பண்றோம். அவர் நம்மை உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுகிறார். அன்பானவர்களே, 2 ரைட் பிரதர்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க தான் முதல்ல ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சவங்க, வில்பர் ஆலிவர் ரைட். அன்பானவர்களே, இவங்க 2 பேரும் அந்த 1903 சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த மிஷனை பயன்படுத்தி கொஞ்சம் பறந்து காட்டினார்கள். ஆகவே ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா அவங்கள தான் சொல்றாங்க, வில்பர் அண்ட் ஆலிவர் ரைட். அவங்க அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்தார்கள். அப்போ அங்க ஸ்பெயின் நாட்டில் உள்ள கிங் வரார், ஸ்பெயின் தேசத்தில் உள்ள ராஜா வருகிறார். வந்தவுடனே அமெரிக்க அதிபர் சொல்லி அனுப்புறாரு, ஸ்பெயின் நாட்டுக்கு ராஜா வர்றாரு, நீங்க கொஞ்சம் பறந்து காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க 2 பேரும் என்ன சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, we don't fly on Sundays என்று சொல்லி அனுப்பிட்டாங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பறப்பதில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஞானம், ஆனா தங்களுடைய நாட்டு அதிபர் சொல்லியிருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு உறுதி வச்சிருந்தாங்க, அதுல இருந்து அவங்க மாறவே இல்லை. நாங்கள் we don't fly on Sundays என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அன்பானவர்களே, இந்த ஒரு காலத்திலே இவைகள் எல்லாம் முக்கியமானதாக தெரிந்தது. ஆனால் இப்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் குறைந்து வருவது போல தோன்றுகிறது. ஏன்னா டியூஷன் படிக்க வேண்டியது இருக்கு. 9வது படிக்கும் போதே நிறைய ஊர்ல என்ன அனுப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா கொயர்ல இருந்து நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் வருது அப்படி நிப்பாட்டிடுறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா நிகழ்ச்சியும் வைக்காங்க, முன்னால் அப்படி வைக்க மாட்டாங்க. என்கேஜ்மெண்ட், வளகாப்பு, அது இதுன்னு. அது கொஞ்சம் லேசா இருக்குன்னா ஜபக்கூட்டம்னு ஒரு பேர் வச்சுக்கலாம், அப்படின்னு சேர்த்துக்கலாம். ஆனால் ஜபக்கூட்டம் வச்சா பரவாயில்ல. ஆனால் நிறைய நிகழ்ச்சிகள் ஞாயிற்றுக்கிழமை வைக்க மக்கள் பழகிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்று ஒரு திருமண ஆராதனை இருக்கிற அப்படின்னா நற்கரணை நடைபெறாது, நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய வந்துருமோன்னு பயமா இருக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நாளை கர்த்தருக்கு அப்பதான் சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க, அப்பதான் எங்களுக்கு வசதியா இருக்கு அப்படிலாம் நிறைய காரணம் சொல்றாங்க. சொந்தக்காரங்க வரட்டான்னா ஏசப்பா வந்தா போதுமா? போதாது. மற்ற எல்லாத்துக்கும் அந்த ஒரு நாளை இப்பொழுது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறோம். அதனுடைய முக்கியத்துவம் குறைந்து போகிறது. அதுல வர சிலர் காலையில 7 மணிக்கு ஜெபம் இருக்கும் பாருங்க, 6 மணிக்கு ஒரு நிலை விட்டுட்டு போயிருவீங்களாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. அன்பானவர்களே, ஒரு நாளை கர்த்தருக்கென்று நீங்கள் அதை கர்த்தருக்கென்று கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதை பார்க்கலாம். எனக்கு தெரிந்த ஒருவர், அவர் நல்ல உயர்ந்த நிலைக்கு கிட்டத்தட்ட சென்னை பக்கத்தில் ஒரு 40 ஏக்கர் அவர் பெரிய பண்ணெல்லாம் வச்சு நடத்தினார். அவரிடத்துல நான் கேட்ட போது அவர் சொன்னார், நான் முதல்ல ஐஸ் வித்தேன், ஆனா கூட ஞாயிற்றுக்கிழமை அந்த ஐஸ் பெட்டியில வச்சு விற்கிறதெல்லாம் கழுவி கவுத்தி வச்சுட்டு அந்த வாரத்தில் கிடைக்கிற காசுல 10ல் 1 எடுத்துட்டு போய் அந்த ஒரு ரூம்ல படுத்திருந்தேன். அங்க போய் அங்க உள்ள கோயில காணிக்க நேரத்தில் போட்டுருவேன். அது பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பலசர கடை வச்சேன்.
அப்புறம் அதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை நோ சேல்ஸ், அடைத்து விடுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நிலம் வாங்கும் விற்கும் ஒரு நிலைக்கு நான் வந்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தான், இன்னைக்கு கடவுளுக்குரிய நாள். கோயிலுக்கு போவேன், அல்லது ஊழியத்துக்கு போவேன், அல்லது வீட்டில் இருப்பேன், அவ்வளவுதான். அன்பானவர்களே, தன்னுடைய உயர்ந்த நிலைக்கு கடவுள் எப்படி வழி நடத்தினார் என்பதற்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பாக கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கென்று ஆசரிப்பதிலேயும் அவருக்கென்று கொடுப்பதிலேயும் தான் எவ்வளவு கவனமாய் இருந்தேன், கடவுள் எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் போது, அன்பானவர்களே, ஒருவேளை இந்த வாழ்விலே நாம் ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்க அருமையான ஏதுகரங்கள். ஒன்று கர்த்தருடைய நாள், இன்னொன்று கர்த்தருக்கென்று கொடுப்பது. அன்பானவர்களே, கடவுளுடைய கிருபையினால் என்னுடைய பெற்றோர் என்னை ஞாயிற்றுக்கிழமை படிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் ஒரு நாளும் படித்ததில்லை. நான் அடிக்கடி யோசிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை படிக்காததுனால தான் டாக்டரேட் வரை படிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஞாயிற்றுக்கிழமை படிக்காததுனால தான் இந்தியாவில் மாத்திரம் இல்லை, இங்கிலாந்துலையும் போய் படிக்கிறதுக்கு கடவுள் எனக்கு உதவி செய்தார் நினைக்கிறேன். அன்பானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சங்கீதம் பாராம படித்து விட்டு சொல்லி விட்டுத்தான் வெளியே விளையாட செல்லலாம் என்று என்னுடைய பெற்றோர் சொன்னார்கள். ரொம்ப கசப்பா இருந்துச்சு. எல்லாரும் கூட சேர்ந்தவங்க எல்லாம் என்ன ஜாலியா விளையாடுறாங்க, நம்ம மாத்திரம் இந்த சங்கீதத்தை போட்டு படிக்க வேண்டியதற்கு பாராம என்று நான் யோசித்தேன். அப்பொழுது கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் நான் படித்து சொல்லுகிற நிறைய வேத வசனங்கள், நிறைய வேத பகுதிகள் நான் என்னுடைய பெற்றோருக்கு அடங்கி இருந்த போது, அவர்களால் வழி நடத்தப்பட்ட போது கற்றுக்கொண்ட வேத வசனங்கள். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாளை ஆண்டவருக்கென்று செலவழிப்பது பெரிய ஆசீர்வாதம். ஆகவே தான் நாம் பார்த்தோம், ஆண்டவரை நாம் கனம் பண்ணுகிறோம். எப்படி கர்த்தரை கனம் பண்ணுவது? உங்களுடைய பொருளால், விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். நீங்கள் நன்மையானவைகளை செய்யும் போது, கர்த்தருக்காக நிற்கும் போது, உங்களுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இவைகளால் கர்த்தர் கனப்படுத்தப்படுகிறார். சோர்ந்து போகாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இந்த உலகத்தால் தூஷிக்கப்படுகிறார், ஆனால் உங்களால் தேவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, தரித்திரருக்கு கொடுப்பதினால் ஆண்டவர் கனப்படுத்தப்படுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாளில் மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் என்றும், கர்த்தரை ஆராதிப்பதற்கு, அவருடைய ஊழியங்களை செய்வதற்கும், உங்களுடைய குடும்பத்தோடு நேரத்தை செலவழிப்பதற்கும் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டு, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்வதை நீங்கள் நிச்சயமாக காண முடியும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த கவியை பாடுவோம். நாம் எல்லாம் சேர்ந்து பாட முயற்சி செய்வோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நீ என்னை கனம் பண்ணுவாய், நான் உன்னில் கனம் அடைவேன். எழுதுவோம். நீ என்னை கனம் பண்ணுவாய், நான் உன்னில் கனம் அடைவேன். பொருளால், விளைவின் முதற்பலனால், பரிசுத்த பாதையின் பாடுகளால், பொருளால், விளைவின் முதற்பலனால், பரிசுத்த பாதையின் பாடுகளால், தரித்திரருக்கு கொடுப்பதினால், தவறாமல் அவர் நாளில் மகிழ்வதினால், தரித்திரருக்கு கொடுப்பதினால், தவறாமல் அவர் நாளில் மகிழ்வதினால். சேர்ந்து பாடுவோம். நீ என்னை கனம் பண்ணுவாய், நான் உன்னில் கனமடைவேன். பாடுங்கள். நீ என்னை கனம் பண்ணுவாய், நான் உன்னில் கனமடைவேன். பொருளால், விளைவின் முதற்பலனால், பரிசுத்த பாதையின் பாடுகளால், பொருளால், விளைவின் முதற்பலனால், பரிசுத்த பாதையின் பாடுகளால், தரித்திரருக்கு கொடுப்பதினால், தவறாமல் அவர் நாளில் மகிழ்வதினால், தரித்திரருக்கு கொடுப்பதினால், தவறாமல் அவர் நாளில் மகிழ்வதினால், நீ என்னை கனம் பண்ணுவாய், நான் உன்னில் கனமடைவேன். கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
மொர்தெகாயை கனம் பண்ணின ஆண்டவர், நீ என்னிடத்தில் கனம் பெற்றாய் என்று சொல்கிறார். இந்த உலகம் உங்களை அலட்சியம் பண்ணலாம், உங்களை கனவீனப்படுத்தலாம், உங்களை துன்பப்படுத்தலாம். ஆனால் உங்களை கனம் பண்ண ஆண்டவர் ஆவலோடு இருக்க இந்த 58வது ஸ்தோத்திர பண்டிகையிலே நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய வாஞ்சைகள், விருப்பங்களை தேவ சமூகத்திலே சொல்லுவோம். நாம் எப்படி ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்று நம்ம யோசித்து பார்ப்போம். துன்பத்திலே சோர்ந்து போய்விட்டோமா என்று யோசித்து பார்ப்போம். ஏழைகளை எண்ணுகிறோமா என்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய நாளை எப்படி நாம் ஆசரிக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் உம்மை கனம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரே, நான் தேவையில்லாத காரியங்களை, ஒருவேளை கர்த்தருடைய நாளிலே செய்ய வேண்டாத காரியங்களை நான் செய்து என்ன மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாளை கர்த்தருக்கென்று பிரத்யேக ஏழைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தால், ஆண்டவரே என்னால் முடிந்த அளவுக்கு ஏழைகளை நான் கண்டுகொள்வேன். ஆண்டவரே, ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். பேசுகிற நானும் கேட்கிற போது ஜனமும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை கனம் பண்ணவும், உம்மால் வருகிற கனத்தை பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். அன்பான ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு போதகர்களுக்காக, உமது ஜனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.